சில நேரங்களில் சில மனிதர்கள் நெப்பந்தஸ் அப்படின்னு ஒரு குடுவை தாவரம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட குடுவை மாதிரியான அந்த தோற்றம் பார்க்குற சில பூச்சிகளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அந்த தோற்றத்தில் ஈர்க்கப்பட்ட அந்த பூச்சிகள் அந்த குடுவை மேலே உட்காரும்போது அந்த குடுவையில் இருக்கக்கூடிய ஒரு சில ரெசின்கள் அந்த பூச்சிகளை அப்படியே உள்ளே இழுத்து அந்த செடியே அந்த பூச்சிகளை சாப்பிட்ரும். பிஸ்தா செடி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் நிறைய முட்கள் இருக்கும். ஆனால் அதை தாண்டி உள்ளே இருக்கிற ரோஜா ரொம்ப அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும். சில மனிதர்கள் நெப்பந்தஸ் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. நாக்கில் தேன் சொட்ட சொட்ட பேசுவாங்க. ஆனால் அவங்களோட உள்ளங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கும். ஆனால் சில மனிதர்கள் எப்போவுமே கூட்டத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணுறதே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்காக அவங்க ரொம்ப மோசமானவங்க கிடையாது. ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மென்மையான ரோஜாப்பூ மாதிரியான இதயத்தை வெளியிலேருந்து யாரும் காயப்படுத்தியிருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு அவங்களே போட்டிக்கிட்ட அந்த முள் வேலி தான் அந்த ஹார்ட்னஸ். நாளை சந்திப்போம்.